இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, ரிஷியை விட அவன் எனக்கு சொந்தம். அவன் மேல எனக்கு தான் உரிமை இருக்கு. அவனை விட்டு தள்ளி போ. அதோட ரிஷி, நீ லக்ஷ்மியை தொடவே கூடாது. தள்ளி போயிடு. ரிஷியை விட்டு தள்ளி போயிடு லக்ஷ்மி. மலிஷ்கா, நீ தான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச. இப்பயே கஷ்டப்படுற. என்ன, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் ரிஷி. நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். தெரிஞ்சுக்க, உனக்கு ஒரு லைஃப் அமையணுங்கிறதுக்காக தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்பதான் உன்னால உன் லைஃபை ஏன் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா நீ என்கிட்ட இருந்து என் லைஃபை பறிச்சிட்ட. நோ ரிஷி, நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது. நீ இந்த மாதிரி செய்யவே கூடாது. நீ சாகுற வரைக்கும் எனக்கு மட்டும் தான் சொந்தமா இருப்ப. ஆனா இப்ப நான் லக்ஷ்மி கூட இருக்க மலிஷ்கா, and that's a fact. லக்ஷ்மி என்னோட மனைவி, and நான் இனிமே எப்போ அவ கூட தான் இருப்பேன். நீ தான் என்னை இழந்துட்ட. அதுவும் நிரந்தரமா. என்னுடைய அன்போட சக்தியை பார்த்தல, என் மாங்கல்ய பொட்டோட சக்தியை நீயே பார்த்தல. உன்னை நான் ரிஷியை விட்டு தள்ளி இருன்னு பல தடவை சொன்னேன். எங்களை விட்டு விலகி போயிடும்னு சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்ல. இப்போ இப்படி ஏமாந்து நிக்கிற. நான் லூசர் தான். ஆனா என்ன யார் லூசர் ஆக்குனது? நீ தான் ஆக்குன. உன்னை வச்சு நான் லைஃப்ல எல்லாத்தையுமே அடைய நினைச்சேன். நீ தான் என் வாழ்க்கையா இருந்த. நீ தான் என்னோட லைஃபா இருந்த. I hate you. I hate you, Rishi. Your Malishka is dead. Yes, and I'm dead. டைனிங் டேபிள்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஓ சாரி, அது நான் மறந்துட்டேன். இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்டேன். ரிஷி, போதும் சரியா? இப்ப என்னோட காலை நீ இழுக்காத. ஓகே ரிஷி, இழுக்கலாம்ல. என்ன ரிஷி, நீ மறுபடியும் குறும்புத்தனம்லாம் பண்ற? ஏதாவது பிரச்சனையா? இருக்கே. ஏன்னா இப்ப எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. எதுக்கு? தூங்குறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகுது. அதனால நம்ம படுத்து தூங்கலாம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீயும் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நம்ம படுத்து தூங்கலாம். One second. Hello. What? நான் வரேன். மலிஷ்கா, லக்ஷ்மி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாளா? அவளுக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. நான் உடனே போயாகணும் மலிஷ்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் மலிஷ்கா, நான் போயாகணும். என் நிலைமை, என்னை இப்படியே சாக விட்டுட்டு போயிடுவியா? சாரி மலிஷ்கா, நான் போயாகணும். லக்ஷ்மி அங்க வழியில இருக்கா. நான் போயாகணும் மலிஷ்கா. ஐம் ரியலி சாரி மலிஷ்கா. ட்ரஸ்ட் மீ, நான் திரும்ப வரேன். ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு பின்னாடி போயிட்டு நீ என்ன நீ சாக விட்டுட்டல ரிஷி. அப்ப போடா. உனக்கு என் அவசியம் இல்லனா எனக்கும் இனிமே உன்னோட அவசியம் இல்ல ரிஷி. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப, ரொம்ப அனுபவிப்ப. ஏன்னா உனக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டா. இன்னைக்கு நீ என்ன கொன்னுட்ட. உன்னோட மலிஷ்கா உனக்காக இன்னைக்கு செத்து போயிட்டா. மலிஷ்கா, நீ எப்போ என்ன ஃபாலோ பண்ணனும் நானும் ஆசைப்படுறேன். விட்டு வைக்காம. சாரி. குளிச்சிட்டு வந்துரு. குளிச்சிட்டு வரணுமா? இதுவும் பழமொழி லக்ஷ்மி. கிடையாதுப்பா. கிடையாதா? சரி, இதுக்கப்புறம் அப்படி இருக்கட்டும். இது நமக்குள்ள இருக்கிற பழமொழி. நாம மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். போனை கொடு. திருப்பி அந்த ஆளைய போன் பண்ணிட்டானா? ஓ, கட் பண்ணிடு. என்ன கடவுளே, நீ இப்படி ஒரு புருஷன் எனக்கு கொடுத்திருக்க. எப்படி இருந்தாலும் இது எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லல. நான் வாழ விரும்பலன்னா, நான் சாக விரும்புறேன். நான் என்னதான் செய்ய, என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் குழம்பி போய் தவிக்கிறேன். அப்போ செத்துடு. பட் ரிமெம்பர்,
எப்பவுமே ஜெயிக்கிறவங்க தன்னை இல்ல தன்னோட வெற்றிக்கு தடையா இருக்கவங்கள தான் கொல்லுவாங்க. யாரு சோனலா? ஹா சோனல். எனிஹவ் தேங்க் காட் உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சதே. சொல்ல போனா நீ யாருங்கறதையே மொத்தமா மறந்து போயிட்ட. சாகர்த பத்தி எல்லாம் பேசுற. மலிஷ்கா, வாட் இஸ் ராங் வித் யூ? கண்டிப்பா நீ என்னோட மலிஷ்கா இல்ல. ஏன்னா எந்த மலிஷ்காவை எனக்கு தெரியுமோ அவ மொத்த உலகத்தையே தன்னோட கைப்பிடியில வச்சிருந்தா. அந்த மலிஷ்கா இப்படி தோத்து போவாளா? நோ வே. பட் சோனம், நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். சரி, சாகணும்னு அவ்வளவு ஆசையா இருந்தா ஏன் முன்னாடி சாக, சரியா? அது வரைக்கும் வேற எதை பத்தி யோசிக்காத, ஓகே? தெரிஞ்சுதா சோனல் வந்துகிட்டு இருக்கா? இத பாரு, அப்ப எல்லாம் சரியாயிடும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போயிடும். ஆமா, பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிடாத. சாகணும்னா முதல்ல என்ன சாகடிச்சிடு. இல்ல மாம், இல்ல. சார், நீங்களா சார்? எங்க சார் உள்ள போறீங்க சார்? ஏதாவது சொல்லுங்க சார். சார் உள்ள எங்க போயிட்டு இருக்கீங்க சார்? கேக்குறல சார், ஏதாவது சொல்லுங்க சார். முகேஷ், பாட்டி, எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லாம உள்ள வந்துட்டாரு சார். ஆபீசர், நீங்க இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நான் இன்வெஸ்டிகேட் ஆபீசர் ராஜீவ் தீக்ஷித். நான் இங்க ஒரு கிரிமினலை பிடிக்க வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. இது ஓப்ராய் ஃபேமிலி. இங்க கிரிமினல்ஸ் யாரும் இல்ல. அவன் இங்க உள்ள வர்றத நானே பார்த்தேன். யார? ஒரு குற்றவாளி. அவன் டபுள் மர்டரர். எங்க பாருங்க, நான் எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன விடுங்க. இது கொஞ்சம் எடுங்க. இவன் தான் அந்த கொலைகாரன். தப்பா சொல்றீங்க ஆபீசர், இவன் கொலை செஞ்சிருக்க மாட்டான். இவன் தான் கொலைகாரன். நான் சொன்ன ஆதாரம் இதான். ட்ரெஞ்ச் கோட் அப்புறம் ஹேட். இல்ல இன்ஸ்பெக்டர், இவன் என்னோட பையன் ரிஷி ஓப்ராய். உங்களுக்கு தான் ஒரு விஷயம் தெரியல. இப்பெல்லாம் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் நிறைய இருக்காங்க. அதாவது இவன் ஒயிட் காலரா இருந்தும் பெரிய தப்பு செஞ்சிருக்கான். இல்ல சார், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரிஷி எந்த தப்பும் பண்ணவே இல்ல. இந்த கோட்டும் அவனோடது இல்ல. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. ப்ளீஸ் இந்த விலங்க எடுங்க சார். அது நான் ரூம்ல இருந்த பெட்ல இந்த பிரெஞ்ச் கோட்டும் இந்த ஹேட்டும் இருந்துச்சு. இந்த லட்சுமி வச்சிருப்பான்னு நினைச்சதான் நான் இதை போட்டுக்கிட்டேன். பட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அண்ட் ஸ்டே சேஃப். அந்த கொலைகாரன் இப்பவும் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். மலிஷ்கா மட்டும் என் பேச்ச கேட்டா ரிஷியை தாண்டி நல்ல பையனா நான் தேடி தருவேன். ஆனா இவ ரிஷி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. கேட்டா ரிஷியை தாண்டி நல்ல பையனா நான்